அனைத்தும் தவறாகி விடுமா? அப்படி என்ன நான் தவறாக அர்த்தம் செய்து விட்டேன்? நீ என்ன சரியாக அர்த்தம் செய்து விட்டாய்? தானம் செய்வதை கடமையாக கருதி பிரதியுபகாரம் எதிர்பார்க்காமல் இடம், காலம் இவற்றை கருத்தில் கொண்டு தகுதியான ஒருவருக்கு தானம் செய்தால் அதுவே சாத்விக தானம் என்று சொல்லப்படும். அதைத்தான் அனுபகாரிணே என்று உச்சரித்தேன். தாங்கள் உச்சரித்தபடி உபகாரிணே என்று சொன்னால் ஒருவர் தானம் செய்யும் போது பிரதி உபகாரம் எதிர்பார்த்து செய்யும் தானம் என்று பொருளாகிவிடும் சுவாமி. அப்படி செய்தால் அது சாத்வீக தானமாக இருக்காது. மேலும் தாங்கள் உச்சரித்த வாக்கியத்தின்படி உள்ள கருத்தைத்தான் பகவான் அடுத்த ஸ்லோகத்தில் ராஜச தானமாக தெரிவிக்கிறார். நீ சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. உபகாரினே என்று நான் உச்சரித்ததுதான் சரி. ஏற்க மறுத்தால் இங்கிருந்து உடனே சென்று விடு. இல்லை, நீர் சொல்வதுதான் தவறு. ராமானுஜன் உரைத்தபடி அனுபகாரினே என்பதுதான் சரியான பிரயோகம், உச்சரிப்பு. ராமானுஜன் வெளியேற அவசியமில்லை. என்ன சம்பூர்ணம், ஏதாவது குழப்பத்தில் இருக்கிறீரா? ஏன் இப்படி தவறாக உளறிக் கொட்டுகிறீர்? இதுபோல் வேறு எங்காவது போய் சொல்லி தொலைக்காதேயும். உம்மோடு சேர்த்து என் மானமும் போய்விடும். மாணவர்களே, ராமானுஜன் உச்சரித்ததுதான் சரி. புரிகிறதா? புரிந்தது. என்ன ஓய் சுதர்சனம், பார்த்தும் பார்க்காதது போல் போகிறீர்? இல்லை, ஒரு கல்யாணத்திற்கு தளிகை செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறேன். வழியில் பேசிக் கொண்டிருக்க வேண்டாமே என்றுதான். அது சரி. ஆமாம், வேர்க்க விறுவிறுக்க எந்த கல்யாணத்திற்கு சென்று கொண்டிருக்கிறீர்? போகும்போது எங்கு போகிறாய் என்று கேட்டால் அந்த காரியம் விளங்காது என்று சொல்வார்கள். என்ன ஓய், எல்லாம் எதிர்மறையாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்? என்ன செய்வது, என் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே எதிர்மறையாகத்தானே இருக்கிறது. அப்படி என்ன விரக்தி வந்து விட்டது உமக்கு? உம்மை பார்த்தே பல காலங்களாகிவிட்டது. கல்யாண வைபவங்களில் இப்போதெல்லாம் நீர் தென்படுவதே இல்லையே. என்ன, எந்த பணியும் செய்யாமல் ஓய்வெடுத்து விட்டீரா? ஓய்வெடுக்கும் நிலையில் நான் இல்லை. அதே சமயம் சமீப காலத்தில் நடந்த சில சம்பவங்கள் என் மனதை மிகவும் பாதித்து விட்டது. மனம் எதிலும் லயிக்கவில்லை. அதனால்தான் எல்லாவற்றிலும் இருந்து ஒதுங்கி இருந்து விட்டேன். எத்தனை நாள் தான் அகத்திலேயே இருப்பது? அதனால்தான் பணிக்கு புறப்பட்டு விட்டேன். சரி, நேரமாகிறது. உத்தரவு வாங்கிக் கொள்ளட்டுமா? எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்? நான் கேட்டதற்கு பதிலே கூறவில்லையே. சிறுனை பெருக்கல் கிராமத்திற்கு சென்று கொண்டிருக்கிறேன். அங்கு இன்று ஒரு திருமணம் நடக்க இருக்கிறது. வெகு நாட்களுக்கு பிறகு என் பணியை துவங்கிவிட்டேன். நேரமாகிறது, கிளம்புகிறேன். சற்று இரும்போய். சிறுனைப்பெருகல் கிராமமா? யார்? அனந்த பத்மநாபநகத்து கல்யாணமா? ஆமாம். அப்படி என்றால் இன்று நீர் பணிக்கு செல்லவில்லை என்று நினைத்துக் கொள்ளும். ஏன் ஏன் அப்படி சொல்கிறாய்? நானும் அங்கிருந்துதான் வருகிறேன். கல்யாணத்தை நடத்தி வைக்க பிரகஸ்பதியாக சென்றவன் அகத்திற்கு திரும்பிக் கொண்டிருக்கிறேன். ஏன், அங்கு ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையாக இருந்தால் பேசி தீர்த்துக் கொள்ளலாம். ஒரேடியாக போய்விட்டானே, என்ன செய்வது? சற்று புரியும்படியாக சொல்லுங்களேன். வெகு நாட்களுக்கு பிறகு கிளம்பிய அடியேன் இன்றும் நிராசையுடன் திரும்ப வேண்டுமா? என்னவென்று சொல்வது சுதர்சனா? கல்யாணம் நின்று விட்டது. மணமகன் இறந்தே விட்டான். என்ன சொல்கிறீர்கள்? என்ன நடந்தது? மரணம் என்பது யாருக்கு, எப்பொழுது, எப்படி சம்பவிக்கும் என்பதை யாராலும் சொல்ல முடியாது. நீராடுவதற்காக குளத்திற்கு சென்றவன் அதில் மூழ்கி மாண்டே விட்டான். இதில் வேறொரு விசித்திரமும் இருக்கிறது. பெண்ணின் ஜாதகத்தில் ஏதோ தோஷம் இருந்திருக்கிறது. அதை ஜோசியர் வலியுறுத்தி சொல்லவில்லையா, அல்லது இரு அகத்துக்காரர்களும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லையா என்று தெரியவில்லை. அந்த தோஷம்தான் காவு வாங்கி விட்டது என்று
பரவலாக பேசிக் கொள்கிறார்கள். ஜாதகத்தை மீறி செயல்பட்டதால் ஏற்பட்ட வினை என்றும் சொல்லலாம். அப்படி என்னதான் ஜாதகத்தில் தோஷம்? தோஷம் பெண்ணின் ஜாதகத்தில், ஆனால் பலி வாங்கியது பிள்ளையை. என்னவோய், இதற்கே இப்படி அதிர்ச்சியாகிவிட்டால் மேற்கொண்டு சொல்கிறேன், கேளும். பெண்ணின் தந்தையிடம் விசாரித்ததில் அவர் சொல்கிறார், ஒரு பெண் ருது ஆனதுமே அவள் தந்தை அவளுக்கு ஒரு தக்க வரனை பார்த்து கன்னிகாதானம் செய்ய தவறினால் அவன் பாவியாகிறான். அந்த பாவம் பல ஜென்மங்கள் அவனை தொடரும். அந்த பாவம் என்னை ஆட்கொள்ள வேண்டாம் என்பதற்காகத்தான் என் கடமையை நான் பூர்த்தி செய்தேன் என்றார். அதற்கு மற்றொருவர் கருத்து தெரிவித்தார். அட பாவி மனிதா, உன்னுடைய கடமைக்காக உன்னை பாவம் பிடித்துக் கொள்ளக் கூடாது என்பதற்காக வேறு ஒருவருடைய உயிரை பறித்து விட்டாயே, அது இதைவிட கொடிய பாவம் இல்லையா? எப்படியும் அந்த பாவ முட்டையை நீதானே சுமக்க வேண்டும். இதற்கு பதில் நீ உன் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கலாமே என்றார். இதனால் அடுத்தவரை கொன்ற பாவத்தில் இருந்தும் கன்னிகாதானம் செய்ய முடியாத நிலையில் இருந்தும் நீ தப்பித்திருக்கலாமே என்றார். சரி சரி, இதை நினைத்து நீர் வருந்த வேண்டாம். அவரவர் விதி அவரவருக்கு. சிறுநை பெர்களுக்கு சென்று இனி எந்த பலனும் இல்லை. நீர் அகத்தை நோக்கி செல்லும். வேறு ஏதாவது வாய்ப்பு வந்தால் உமக்கு தெரிவிக்கிறேன். முதல் நாளே உமக்கு இப்படி ஆகிவிட்டதே, எல்லாமே விதிதான். இந்த புடைப்புடைக்கும் வெயிலில் இங்கிருந்து 3 கல் நடக்க வேண்டும். சரி, நான் வருகிறேன். உன்னுடைய கடமைக்காக உன்னை பாவம் பிடித்துக் கொள்ளக் கூடாது என்பதற்காக வேறு ஒருவருடைய உயிரை பறித்து விட்டாயே, இதற்கு பதில் நீ உன் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கலாமே என்றார். மத்த நன்னருமலர் முறுக்க மலர் கொண்டு முப்போதும் முன்னடி வணங்கி தத்துவமிலி என்று நெஞ்செறிந்து வாசகத்தழித்துன்னை வைதிடாமே கொத்தலர் பூங்கனை தொடுத்து கொண்டு கோவிந்தன் என்பதோர் பேரெழுதி
வித்தகன் வெங்கடவாணன் என்றும் விளக்கினில் புகவென்னை விதிக்கிற்றியே. வந்தனம் சுவாமி. வா கோவிந்தா. மாலை பொழுது தாண்டியும் மாலை தொடுக்கும் பணியா? தங்களின் இக்காரியம் சற்று வினோதமாயிருக்கிறதே. அந்தி சாய்ந்து அடியேன் மாலை தொடுப்பது வினோதமானதும் வித்தியாசமானதும் தான். ஆனால் என்ன செய்வது, இப்பொழுது காயும் வெயிலுக்கு தக்கபடி மாற்றி யோசிக்க வேண்டியிருக்கிறது. உண்மைதான் சுவாமி. இந்த காஞ்சியில் மிஞ்சும் உஷ்ணத்தில் மானிடர்களே வாடிடும் பொழுது மலர்களை பற்றி கேட்பானே. அதனால் தான் கோவிந்தா, வெயில் தாழ்ந்த பின்பு பிரத்யேகமாக இந்த மாலையை இந்நேரத்தில் தொடுக்க துவங்கினேன். பூர்ணமாக முடிந்த பின்பு ஈரத்துணியில் பாதுகாப்பாய் வைத்து நாளை விடியற் பொழுதில் இம்மாலையை வரதனுக்கு சாற்றிட விருப்பம் கொண்டுள்ளேன். நல்ல ஏற்பாடுதான். இம்மாலை குளிர்ந்திருப்பது போல் வரதனும் குளிர்முகம் காட்டி பொலிவான் அல்லவா? அழகாய் சொன்னாய் கோவிந்தா. சரி, பாடசாலை விஷயங்கள் எல்லாம் எப்படி போய்க் கொண்டிருக்கிறது? ஓ, அதை கேட்கிறீர்களா? பாடசாலை மிகவும் காரசாரமாக போய்க் கொண்டிருக்கிறது. காரசாரமாகவா? என்னப்பா நீ பாடசாலை நிகழ்வுகளை ஏதோ போர்க்கள வர்ணனை போல் வர்ணித்துக் கொண்டிருக்கிறாய். என்ன செய்வது சுவாமி, நடப்பதை அப்படித்தானே சொல்ல வேண்டும். நீ என்ன சொல்கிறாய்? பாடசாலையில் தினமும் ஏதாவது ஒரு வகையில் நடக்கும் விவாதத்தை பற்றி தான் குறிப்பிடுகிறேன். ஓஹோ, அதை சொல்கிறாயா? நீங்கள் இப்போது படிப்பது வேதாந்த விஷயங்கள், அதாவது வேதத்தின் முடிவான கருத்துக்கள். அப்படி இருக்கும் பொழுது மாணவர்களுக்குள் எழும் விவாதம் காரசாரமாக இருப்பதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை கோவிந்தா. மாணவர்களுக்குள் எழுந்தால் ஆச்சரியமில்லை, ஆனால் ஆசானுக்கும் மாணவனுக்கும் நிகழ்ந்தால்? நீ என்ன சொல்கிறாய்? சம்பூர்ணம் என்று ஒரு ஆசான் இருக்கிறாரே. ஆமாம், நம் ராமானுஜன். ஏன், நீ கூட பாடசாலையில் சேர்வதற்கு உறுதுணையாக இருந்தவர். அவரோடு யார் விவாதத்தில் ஈடுபட்டார்கள்? வேறு யாரும் அல்ல, சாட்சாத் ராமானுஜர் அண்ணாதான். என்ன கோவிந்தா, நீ சொல்வது மிகவும் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறதே. அதே நேரத்தில் ராமானுஜன் காரணமில்லாமல் வாதிட மாட்டானே. ஆம் சுவாமி, ராமானுஜர் அண்ணா விவாதத்தில் காரணம் இல்லாமல் இல்லை. யாதவ பிரகாச சுவாமி நேற்று ஏதோ காரணமாக அவருக்கு பதிலாக சம்பூர்ண சுவாமியை பாடமெடுக்க சொல்லியிருக்கிறார். உபனிஷத் பாடத்தின் நடுவே பகவத்கீதையின் சில வாக்கியங்களை மேற்கோள் காட்டி அவர் பாடமெடுத்தார். அதில்தான் வாதம் மோதலாய் போய்விட்டது. நீ சொல்ல சொல்ல என் ஆவல் அதிகரிக்கிறது. இன்னும் சற்று விவரமாய் சொல்லேன். அதாவது தானத்தின் சிறப்பையும் அதன் வகைகளையும் எடுத்துக் கூறும் கீதையின் 17வது அத்தியாயம் 20வது ஸ்லோகத்தை ஆசான் சம்பூர்ணம் விளக்கினார். ஆனால் அந்த ஸ்லோகத்தில் தாத்தவ்யம் இது யத்தானாம் தீயத்தே உபகாரினே என்று தவறாக உச்சரித்ததாக ராமானுஜர் அண்ணா சுட்டிக்காட்டினார். தீயத்தே அனுபகாரினே என்பதுதான் சரியான பதம் என்று அவரை திருத்தினார். தவறாக உச்சரிப்பதால் பொருளும் மாறிவிடுகிறது என்று அவரை சுட்டிக்காட்டினார். அதில் தவறேதும் இல்லையே. ஓர் சிறந்த ஆசான் தவறை ஏற்று ராமானுஜனை பாராட்டத்தானே வேண்டும். ஆனால் உபத்தியாயர் சம்பூர்ணம் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. தான் உச்சரித்ததே சரி என்று வாதிட்டார். உபாத்தியாயரின் விவாதம் அர்த்தமற்றது. சரியான பதத்தை தெரிவித்த ராமானுஜனின் செய்கையே சரி. அது உபகாரினே அல்ல, அனுபகாரினேதான். இல்லை சுவாமி, அடியேன் தவறு செய்து விட்டேன். நீ என்ன சொல்கிறாய் ராமானுஜா? நீ உச்சரித்த விதம்தான் சரியானது. சுவாமி, அதில் அடியனுக்கு மாற்றுக் கருத்தில்லை. அதே சமயத்தில் ஒரு ஆசானை அனைவருக்கும் எதிரில், அதுவும் மாணவர்களுக்கு எதிரில் மறுத்தும் திருத்தியும் கூறியிருக்க வேண்டாமோ என்று தோன்றுகிறது. அவசரப்பட்டு விட்டேனோ என்று மனம் சஞ்சலிக்கிறது. குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும் அண்ணா. தாங்கள் உடனடியாக எதுவும் மறுத்து பேசவில்லை, அவசரமும் படவில்லை. உபத்தியாயர் தங்களை திரும்ப திரும்ப விளக்கம் கொடுக்கச் சொல்லி வாதிட்டதால் தானே தாங்கள் விளக்கம் கொடுத்தீர்கள். அதை கூட மிகவும் மென்மையாகத்தானே எடுத்துரைத்தீர்கள். இருக்கலாம் கோவிந்தா. வகுப்பறையில் இது பற்றி பேசாமல் தனியாக உபாத்தியாயரிடம் என் கருத்தையும் திருத்தத்தையும் சொல்லியிருந்தால் பெருத்த சங்கடத்தை தவிர்த்திருக்கலாமே. ராமானுஜா, இதில் நீ சங்கடப்பட ஒன்றுமில்லை. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் இருவரும் சொல்வதை வைத்து பார்க்கும் பொழுது நீ செய்தது மிகவும் சரியே. தங்களின் கூற்றை அடியேன் என்றும் மறுத்ததில்லை.
ஆனால் எல்லோரின் மத்தியிலும் அடியேன் சொன்ன மறுப்பு ஆசானையே திருத்தியது. அதற்கு யாதவ பிரகாச சுவாமிகள் அடியேனை ஆமோதித்து பேசியது அனைத்தும் உபாத்தியாயர் சம்பூர்ணம் திருமுகம் வாடும்படி செய்துவிட்டது. என்ன செய்வது? பகவானின் திருவாக்கால் வந்த ஒரு பகவத் வசனம் தவறாக பிரயோகிக்கப்படுதலை அடியேனால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. எனவே உடனே மறுப்பு தெரிவிக்க வேண்டியதாயிற்று. இதிலிருந்து என்ன தெரிகிறது? நீ அந்த நேரத்தில் அந்த கருத்தை சொல்ல வேண்டும் என்பது ஹிருதயத்தில் உறையும் சைத்திய குருவான பரமாத்மா ஸ்ரீ கிருஷ்ணர் முடிவு செய்திருக்கிறார். அதன் வெளிப்பாடுதான் உன் கருத்துக்களை நீ வெளிப்படுத்தியிருக்கிறாய். தவறான ஒரு விஷயம் மாணவர்களின் மத்தியில் சென்றுவிடக் கூடாது என்று வித்யா குருவிற்கு சுட்டிக்காட்ட சைத்திய குரு உன்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி இருக்கிறார். அவ்வளவுதான். எனவே நடந்த விஷயத்தை குரு அபராதமாக பார்க்காதே. நீ தடுக்காமல் இருந்திருந்தால்தான் அது பெரிய அபராதமாக, பகவத் அபராதமாக ஆகியிருக்கும். இதை எங்கிருந்து பறித்து வந்தாய்? மரம் அருகில்தானே இருக்கிறது. ஊருக்குச் செல்வதற்கு முன்பாக இன்னும் கொஞ்சம் பறித்துக் கொண்டு வருகிறாய். ராகவா லாரன்ஸ் ராஜ்கிரனுடன் இணைந்து நடிக்கும் படம் நாகா. இந்த படத்தை ஆர்பி சௌத்ரி தயாரிக்கிறாரு.